ஓகே. நம்ம நேத்து ஆக்சுவலி வந்துட்டு ஒரு Facebook பேஜ், தென் அதுக்கப்புறம் ஒரு Instagram அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி, லைக் வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு மெட்டா ஆடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அத கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அஜயும் நேத்து வந்துட்டு என்ன அப்படின்னா கனெக்ட் பண்ணி காட்டுனாங்க நமக்கு. அதே மாதிரி விவேக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு கனெக்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைக் வந்துட்டு ஒரு மெட்டா ஆடு, அந்த மெட்டா ஆட் அப்படின்ற ஒரு டூல்குள்ள நம்ம வந்துட்டு போறதுக்கு முன்னாடி, லைக் அந்த மெட்டா ஆட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டூல்ல நீங்க நிறைய கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த கேம்பெயின்ஸ் எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரோ வந்துட்டு நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடா வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் கன்வே பண்றேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த டூலை லாகின் பண்ணதுக்கு அப்புறம், சரியா, இன்னைக்கு டூல் வந்துட்டு லாகின் பண்ணிடுவோம். ஸோ டூலை லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டூல்ல நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லயே அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்க்ரீன் நான் வந்துட்டு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அங்கே டிஸ்பிளே ஆகிற இமேஜ் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா லைக் உங்களோட வாட்ஸ்அப்பை வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருக்கிற இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெட்டா ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வேணுங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வழியாக தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டூல்குள்ளேயே நம்ம வந்துட்டு போக முடியும். ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் வந்துட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஆட் எல்லாமே கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்காக லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஆட்ஸ் மேனேஜர்ல ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட். ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்ஸ் மேனேஜர்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண போறோம். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் பார்த்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கண்ணன் சாருக்கு தெரியும், விவேக்கு தெரியும், அதே மாதிரி அஜய்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட்லயுமே ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நீங்க மெட்டாக்குள்ள நீங்க போகும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். ஸோ அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது இங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்கும் அப்படின்னா லைக் வந்துட்டு உங்களோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன் கேட்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கேட்கும். ஸோ பிசினஸ் இன்ஃபர்மேஷன் பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பில்லிங் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேட்கும் ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது. ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ணன் சார் வந்துட்டு ஒரு பிசினஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 10 கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா 10 கிளைண்ட்டுக்கும் நீங்க தனித்தனியா கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்காக 10 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்ணன் சார் பேர்ல கண்ணன் சாரோட ஒரு அக்கௌண்ட்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு அவரோட ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியே அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயே நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் கிளைண்ட்ஸ் நான் சொன்ன அந்த 10 கிளைண்ட்ஸ்க்குமே நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுன்றது கிடையாது. ஆனா அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ஆட் வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு அவங்களோட பேஜ் வழியா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ணணும். இந்த அந்த அவங்களோட பேஜ் வழியா ஆட் ரன் பண்றதுக்கு தான் நேத்து எப்படி அவங்களோட பேஜையும் தென் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நமக்கு வந்துட்டு அக்சஸ் வாங்குறது எப்படின்றத நேத்து உங்களுக்கு லைவா வந்துட்டு காட்டியிருந்தேன். அப்போ ஒரு அக்கௌண்ட் இருந்தா போதும் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் கேம்பெயின்ன்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் கிளைண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கண்ணன் சாருக்கே வந்துட்டு ஒரு 3 விதமான பிசினஸ் வந்துட்டு பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னு வெப்சைட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பண்றாரு. அப்போ வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா மொபைல் ஆப் சம்பந்தமா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது கிளைண்ட்டுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்ட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் கேம்பெயின் அப்படின்றது கிடையாது. நீங்க சப்போஸ் ஒரு இமேஜை யூஸ் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ண போறீங்கன்னா அது ஒரு கேம்பெயின்.
ஒரு வீடியோவை யூஸ் பண்ணி ஒரு ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அது ஒரு கேம்பெயின். ஸோ கேம்பெயின் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட அப்ஜெக்டிவை பொறுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் ஆடை பொறுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபர் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கிளைண்ட்ஸை பொறுத்து நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும். பட் இங்க ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்க ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் செட் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கூகுள் ஆட்ல வந்து நம்ம பார்க்கும்போது கேம்பெயின்குள்ள ஆட் குரூப் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம வந்துட்டு கேள்விப்பட்டிருப்போம். பட் இங்க மெட்டாவை பொறுத்த வரைக்கும் லைக் வந்துட்டு என்ன கேம்பெயின்குள்ள ஆட் செட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கேம்பெயின்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் செட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த ஆட் செட் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது இந்த ஆட் செட்டுக்குள்ள தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க லைக் வந்துட்டு எந்த பேஜ் வழியா நான் வந்துட்டு ஆட் ரன் பண்ண போறேன், தென் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நான் வந்துட்டு ஆட் ரன் பண்ண போறேன், எந்த இடத்துல என்னோட ஆட் வந்துட்டு பிளேஸ் ஆகணும், அந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் செட் நீங்க கிரியேட் பண்ணும்போது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ண முடியும். ஆட் செட்டுக்குள்ள தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ண முடியும். ஓகே. ஒரு ஆட் செட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆட் காப்பீஸ் வந்துட்டு எழுதிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் செட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் செட்டுக்குள்ளேயும் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆட் காப்பீஸ் வந்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மெட்டா ஆட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த டூல்குள்ள வந்துட்டு நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்றப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஜீவிதா மேம் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்துட்டு பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க பிசினஸ் வந்துட்டு பண்றதுக்காக லைக் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க மெட்டால வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களோட ஆட் அக்கௌண்ட் பேர் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க ஜீவன்யா அப்படின்ற பேர்லயே ஜீவிதா அப்படின்ற பேர்லயே நம்ம ஒரு ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஜீவிதா அப்படின்ற பேர்ல ஒரு ஆட் அக்கௌண்ட் ஆட்ஸ் மேனேஜர்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ இவங்க வந்துட்டு என்ன பிசினஸ் வந்துட்டு பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் கன்சல்டன்சிங்க. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் கன்சல்டன்சி அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இவங்க இப்போ பிஇ ப்ரோக்ராம்ஸ் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா பிஇ ப்ரோக்ராம்ஸ்க்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய காலேஜ் கூட டைப் வச்சு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம காலேஜுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மிஷன் போட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? அப்போ இவங்க ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்க லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க. இந்த கேம்பெயின் வந்துட்டு யாருக்காக அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க. கோயம்புத்தூரை மட்டும் பேஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம். கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜாவும் இருக்கலாம், வீடியோவாவும் இருக்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ள லொகேஷன் பேஸ் பண்ணி கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பிளிட் பண்ண போறாங்க. ஓகே. ஒரு கேம்பெயின் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட் மட்டும் டார்கெட் பண்ணி, இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு யாருக்காக அப்படின்னா திருநெல்வேலியை வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணி, ஸோ இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா மதுரையை டார்கெட் பண்ணி என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரே அக்கௌண்ட் 3 விதமான கேம்பெயின்ஸ். ஆனா 3 விதமான கேம்பெயின்ஸுமே எதை பத்தி பேச போகுது? பிஇ அட்மிஷன் சம்பந்தமா தான். பிஇ அட்மிஷன் சம்பந்தமா லைக் வந்துட்டு என்ன பண்ண போறாங்க கோயம்புத்தூர் ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயின், திருநெல்வேலி ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயினை, மதுரையை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ கோயம்புத்தூரை மட்டும் டார்கெட் பண்ணி இவங்க வந்துட்டு என்ன பண்ண போறாங்க லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றாங்க. கேம்பெயின் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் ஆடியன்ஸ்ன்றதே வச்சுட்டாங்க. ஓகே. இப்போ இந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன இருக்கு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க மல்டிபிள் ஆட் செட். அப்போ ஆட் செட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இங்க வந்துட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க பியூ ப்ரோக்ராமா ஆஃபர் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மாஸ்டர் ப்ரோக்ராமா ஆஃபர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கோயம்புத்தூருக்காக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றாங்க. அதுக்குள்ள 2 ஆட் செட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஒன்னு
பிஇ ப்ரோக்ராம்காக ஒரு ஆட் செட் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. இன்னொன்னு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மாஸ்டர் ப்ரோக்ராம்காக ஒரு ஆட் செட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? சோ கோயம்புத்தூரை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு கேம்பெயின் ரன் பண்றாங்க. ஆனா அந்த கோயம்புத்தூர் கேம்பெயினை உள்ளுக்குள்ள ஆட் செட் மூலமா ரெண்டா பிரிச்சிடுறாங்க. அப்போ இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே திருநெல்வேலிக்கும் இதே கான்செப்ட் தான். திருநெல்வேலியும் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க உள்ள கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம். தென் அதுக்கப்புறம் மதுரையுமே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டா வந்துட்டு பிரிச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ள கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். நான் ஃபாண்ட் ஸ்டைல் இந்த இடத்துல நான் குறைச்சிக்கிறேன். ஓகே, ஸோ கேம்பெயினை மட்டும் நான் கலரிங் பண்ணிக்கிறேன். 3 விதமான கேம்பெயின் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம பண்றோம். ஓகே, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, அதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா தனித்தனியா கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்றாங்க. அப்போ ஜீவிதா அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லெவல் 1 அக்கௌண்ட். செகண்ட் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க தனித்தனி செப்பரேட் கேம்பெயினா வந்துட்டு கிரியேட் பண்றீங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா லெவல் 2 கேம்பெயின். அடுத்து அந்த ஒவ்வொரு கேம்பெயினுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அப்ப இங்க பிஇ ப்ரோக்ராம், மாஸ்டர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் தனித்தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க ஸ்ப்ளிட் பண்ணி ரன் பண்ண போறாங்க. அப்ப இந்த தேர்ட் லெவலுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட். நான் 2 எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்லியிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா பிஇ ப்ரோக்ராம் தனியா, மாஸ்டர் ப்ரோக்ராம் தனியாவும், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பிஎஸ்டி ப்ரோக்ராமுக்கு, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா பிஎஸ்சி ப்ரோக்ராமுக்கு இப்படி நீங்க தனித்தனியா கூட பிரிச்சு ரன் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ள. அதனாலதான் சொன்னேன் அந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேம்பெயினுக்குள்ள மல்டிபிள் ஆட் செட். இந்த கான்செப்ட் தெரியணும் உங்களுக்கு. ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் தெரியலன்னா நம்ம அந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ பிஇ ப்ரோக்ராம், மாஸ்டர் ப்ரோக்ராமுக்காக கோயம்புத்தூருக்கு, திருநெல்வேலிக்கு, மதுரைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்றாங்க. ஓகே, இப்போ பிஇ ப்ரோக்ராம் சம்பந்தமா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் செட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? அப்ப இதுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா 4th லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ். அப்போ பிஇ ப்ரோக்ராம் சம்பந்தமா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் செட் வந்துட்டு கிரியேட் பண்ணிருப்போம். ஆட் செட் கிரியேட் பண்ணும்போது அவங்களோட ஏஜ், லொகேஷனு, என்ன லாங்குவேஜ் வந்துட்டு பேசுறவங்க, தென் எந்த இடத்துல, அதாவது ஃபேஸ்புக்ல என்னோட ஆட் தெரியணுமா, இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஆட் தெரியணுமா, அதே மாதிரி லைக் வந்துட்டு பிஇ ப்ரோக்ராம் வந்துட்டு படிக்கிறவங்க வந்துட்டு யாரு 12th படிச்சவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் தெரியணும். அப்போ ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணிருப்போம். ஒரு ஆட் செட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்னோட ஆட் யாருக்கெல்லாம் தெரியணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் செட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆட் செட்டுக்கு நம்ம ஒரு ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா? இங்க ஃபேஸ்புக், அதாவது நம்ம மெட்டாவை பொறுத்த வரைக்கும் இமேஜ் ஆர் வீடியோ மட்டும் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இமேஜ் ஆர் வீடியோ, இந்த இமேஜ் ஆர் வீடியோவை யூஸ் பண்ணி யூசருக்கு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியப்படுத்த வேண்டிய இன்ஃபர்மேஷனை நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிஇ ப்ரோக்ராம்குள்ள நம்ம இமேஜ் ஆர் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பிஇ ப்ரோக்ராம்குள்ள நம்ம யூசருக்கு தெரிய வேண்டிய ஒரு ஆடு இமேஜ் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜ் தமிழ்லையும், இன்னொரு இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கிலீஷ்லயும், தென் இன்னொரு இமேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடா நீங்க இன்க்ளூட் பண்றதா இருந்தாலும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் செட்டு கிரியேட் பண்ணோன்னா அந்த ஆட் செட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் ஆட் காப்பீஸ் நீங்க எழுதிக்கலாம் யூசருக்கு ஃபைனலா டிஸ்பிளே பண்ண போறது. ஸோ 4th லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்கௌண்ட், ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் செட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் செட்டுக்குள்ள தான் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் யாரு அப்படின்றத வந்துட்டு டிஃபைன் பண்ணுவீங்க. தென் அந்த ஆடியன்ஸுக்கு என்ன டைப் ஆஃப் ஆடை வந்துட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ் கிரியேட் பண்றதுக்கான பிளேஸ். அந்த ஆட் காப்பீஸ் ரெடி பண்ற இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் ஆட் காப்பீஸ் நம்ம என்ன ஆட் செட் கிரியேட் பண்றோமோ அந்த ஆட் செட்டுக்கு ரிலேட்டட் ஆனது. ஸோ இங்க மாஸ்டர் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் எம்பிஏக்காக ஒன்று, எம்பிஏக்காக ஒரு ஆட் டிசைனு, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா எம்சிஏக்காக ஒரு ஆட் டிசைனு. பட் ஆனால் ரெண்டுமே மாஸ்டர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு ஆட் செட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம்.
அப்போ MBA சம்பந்தப்பட்ட ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது, MCA சம்பந்தப்பட்ட ஒரு ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூசருக்கு வந்துட்டு தெரியும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ், அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயினுக்குள்ளயும் நீங்க மல்டிபிள் ஆட் செட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் செட்டுக்குள்ளயும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆட் காப்பீஸ் நம்ம தான் டிஃபைன் பண்ண போறோம். ஒரு ஆட் காப்பி வேணும்னா ஒரு காப்பி பண்ணிக்கோங்க, 4 வேணும் 5 வேணும்னா நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். பட் இங்க இந்த இடத்துல நம்ம லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு கேம்பெயின் லெவல்ல பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அதே மாதிரி ஆட் செட்ல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். இந்த இடத்துல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது பெர் டேக்கு 800 rupees அப்படின்றத நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா பெர் டேக்கு 800 rupees வரைக்கும் உங்களோட ஆட் ஒர்க் ஆகுன்னு வச்சுக்கோங்க. இது கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது. அப்போ இந்த 800 rupees BE ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்ட உள்ளுக்குள்ள ஆட் டிசைன் வந்துட்டு ஒர்க் ஆனாலும் உங்களுக்கு இந்த 800 rupeesல இருந்து தான் டிடெக்ட் ஆகும். அதே மாதிரி மாஸ்டர் ப்ரோக்ராம்குள்ள நம்ம MBA MCAக்காக ஆட் ரன் பண்றோம், இந்த ஆட் வந்துட்டு யூசருக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆனாலும் இந்த 800 rupeesல இருந்து தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிடெக்ட் ஆகும். இதுல எது வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்க கிரியேட் பண்ணும்போது அந்த கேம்பெயின் லெவல்லயே நீங்க பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ண போற ஹைரார்கி எல்லாத்துக்குமே சேர்த்து அதுதான் பட்ஜெட். நீங்க தனித்தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க செட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க கேம்பெயின் லெவல்ல நான் வந்துட்டு செட் பண்ணல, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட் லெவல்ல நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு கேம்பெயின் கோயம்புத்தூர் அப்படின்ற கேம்பெயினுக்கு BE ப்ரோக்ராம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கான பட்ஜெட் 800 rupeesம், மாஸ்டர் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தனியா 800 rupees நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல எனேபிள் பண்ணுவோம். இது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் நம்ம பார்க்கும்போது ஆட் குரூப்ல பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்திருக்காது. உங்களுக்கு மெட்டால போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேம்பெயின் லெவல்லையும் பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த ஆட் செட் லெவல்லையும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு லைக் வந்துட்டு கேம்பெயின் பட்ஜெட் வந்துட்டு செட் அந்த கேம்பெயின்கான பட்ஜெட் செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஒரு கேம்பெயின் வந்துட்டு உள்ளுக்குள்ள டூல் ஓபன் பண்ணி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நம்ம இதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன், இந்த ஸ்ட்ரக்சர் தெரியலன்னா உள்ளுக்குள்ள ஒரு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பரா நீங்க போயிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியாது. சோ இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்னு வந்துட்டு கேம்பெயின் லெவல்லயே பட்ஜெட் செட் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆட் குரூப்ல எந்த ஆட் காப்பீஸ் வந்துட்டு ஒர்க் ஆனாலும் அந்த 800 rupeesல இருந்தா ஒர்க் ஆகும். சப்போஸ் நான் கேம்பெயின் லெவல்ல நான் செட் பண்ணல, சப்போஸ் நான் ஆட் செட் லெவல்ல தான் செட் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் தனித்தனியா வந்துட்டு நம்ம என்ன செட் பண்ணிருக்கோம் பட்ஜெட் அந்த பட்ஜெட்ல இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆயிக்கும். அப்ப இதே மாதிரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா திருநெல்வேலிக்கு நம்ம தனியா செட் பண்ணும்போது அங்கேயும் ஆட் காப்பீஸ் நம்ம எழுதிப்போம், BE ப்ரோக்ராம் மாஸ்டர் ப்ரோக்ராம். அதே மாதிரி மதுரைக்கு நம்ம கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்றதுலயும் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மல்டிபிள் ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ணிப்போம். ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண கேம்பெயின். இப்போ இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா நான் டார்கெட் பண்ணி நான் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போறேன் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா ஜீவிதா வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணிட்டாங்க. நான் லொகேஷன் வச்சு நம்ம தனித்தனியா கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இவங்க ஓவராலா நான் தமிழ்நாடு ஃபுல்லா நான் டார்கெட் பண்ணி நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கேம்பெயின்ஸும் ரன் பண்ணணும்னாலும் நீங்க கேம்பெயினை லைக் வந்துட்டு உங்களோட இந்த ப்ரோக்ராம் வைஸ் கூட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். என்னோட டார்கெட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு. அப்ப நான் ஃபர்ஸ்டா கிரியேட் பண்ண போற கேம்பெயின் வந்துட்டு என்ன லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா BE ப்ரோக்ராம்காகவே தனியா கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா மாஸ்டர் ப்ரோக்ராம்காக தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் மாஸ்டர் ப்ரோக்ராம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா PhD ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது ஆஃபர் பண்றீங்க அப்படின்னா PhD ப்ரோக்ராமுக்கு தனியா வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ். அப்போ நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள மல்டிபிள் கேம்பெயின்ஸ் சொன்னேன். அப்ப இந்த கேம்பெயின் அப்படின்றது நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கேம்பெயினா நீங்க தனித்தனியாகவும் ரன் பண்ணிக்கலாம், இல்ல ஒரே கேம்பெயினா கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் ஆட் செட் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப இங்க நம்ம ஃபர்ஸ்ட் BE ப்ரோக்ராம், மாஸ்டர் ப்ரோக்ராம், PhD ப்ரோக்ராம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா 3 விதமான கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்றோம். அப்ப அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா டார்கெட் பண்ணி ரன் பண்றோம்.
அப்போ இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட் நீங்க வந்துட்டு மல்டிபிள் ஆட் செட் நீங்க கிரியேட் பண்றதா தான் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஆட் காப்பீஸ் நீங்க கண்டிப்பா இங்கேயும் கிரியேட் பண்றதா தான் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு கண்ணன் சார் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஓன் பிசினஸ் வந்துட்டு பண்றாங்க. இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஜீவிதா அவங்களவே வந்துட்டு என்ன அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி இவங்க ஏஜென்சி வச்சிருக்காங்க, ஜீவிதா ஏஜென்சி வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 விதமான கேம்பெயின்ஸ் வந்துட்டு ரன் பண்ணணும். ஒன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா டிராபிக் சம்பந்தமா என்னோட போன் நம்பருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கால்ஸ் வந்துட்டு வரணும் அப்படின்றது ஒரு கேம்பெயின். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இன்னொரு கேம்பெயின் வந்துட்டு கேக்குறாங்க வெப்சைட்டுக்கு வந்துட்டு டிராபிக் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஜீவிதா அப்படின்ற அக்கௌண்ட்லயே இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இப்போ கண்ணன் சாருக்கான கேம்பெயின், கண்ணன் சாரோட அவேர்னஸ் கேம்பெயின், அடுத்து கண்ணன் சாரோட டிராபிக் கேம்பெயின். சோ இப்படியும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயினை இப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி நீங்க ரன் பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் நான் சொன்னேன் ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயினோட மல்டிபிள் கிளைண்ட்ன்றது கிடையாதுங்க. நீங்க மல்டிபிள் ப்ராடக்ட் நீங்க தனித்தனியா ரன் பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, மல்டிபிள் சர்வீசஸ்க்கு நீங்க தனித்தனியா பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, உங்களோட கோலுக்கு ஏத்த மாதிரி நீங்க தனித்தனியா பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க, மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு நீங்க பண்றதா இருந்தா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஸ்ட்ரக்சர் தெரியலனா உள்ளுக்குள்ள போயிட்டு நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் எங்க போய் கிளிக் பண்ணி அதுக்குள்ள என்ன இருக்க போகுது ஏது இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஆப்ஷனே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியாதுங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சார் சார் சொல்லுங்க சார். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் ப்ளூ கலர் ஸ்கிரீன் ஒன்னு காமிச்சீங்க ஒரு. எஸ் சார். இதுல சார். எஸ் சார் சொல்லுங்க. இதுல சார். சார் இதுல வந்து அந்த ஆட்ஸ் மேனேஜர் கீழ ஆட் அக்கவுண்ட் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாங்க. இதுல வந்து இப்போ மெட்டா பிசினஸ் மேனேஜர் நீங்க கொடுத்துருக்கீங்க. இது வந்து அந்த பிசினஸ் மேனேஜர்ங்கிறது பேஸ் வந்து இந்த பேஜ் Facebook பேஜ் அப்படிதானே சார்? ஆமாங்க சார். நம்ம Facebook பேஜுக்குள்ள நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் மேனேஜர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவோம் போய். ஓகே. பிசினஸ் மேனேஜர் அக்கவுண்ட்குள்ளே நம்ம டைரக்டா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லனா டைரக்டா நம்ம ஆட்ஸ் மேனேஜருக்குள்ளே போயிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிறது உங்களுக்கு நான் உங்களுக்கு ஜிப்ரோக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுத்தேன் இல்லையா, அது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிசினஸ் மேனேஜருக்குள்ள நான் மல்டிபிள் அக்கவுண்ட் வந்து நான் உள்ளுக்குள்ள வச்சிருப்பேன். அப்போ இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜுக்குள்ள மல்டிபிள் மேனேஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியுமா? அப்போ மல்டிபிள் ஆட் அக்கவுண்ட் சார், அதான் மல்டிபிள் ஆட் அக்கவுண்ட் நீங்க வச்சுக்கலாங்க. அதாவது ஒரு அக்கவுண்ட்டுக்குள்ள நீங்க மல்டிபிள் கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க மல்டிபிள் ஆட் அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல சார், அக்கவுண்ட் மீன்ஸ் என்னன்னா அந்த பேஜுக்குள்ள நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம் இல்லையா? எஸ். ஒரு Facebook அக்கவுண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒவ்வொரு பேஜுக்கும் தானே நம்ம வந்து ஒரு ஆட் பண்றோம் இல்லையா? சார் ஒவ்வொரு பேஜுக்கும் நம்ம ஆட் ரன் பண்ணனும்னு சொல்றீங்களா? எஸ். நீங்க அந்த பேஜுக்குள்ள நீங்க வந்து ஆட் வந்து ரன் பண்ண முடியும் சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமா சார், பேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆட் ரன் பண்ண முடியும். பேஜ்ல இந்த இடத்துல எங்க வரும் சார்? இப்போ நீங்க வச்சிருக்க அந்த ஸ்ட்ரக்சர்ல சார் பேஜ் அப்படின்றது நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள ஆட் அக்கவுண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே. ஓகேங்களா சார்? இப்போ வந்து ஒரு பேஜுக்குள்ள மல்டிபிள் ஆட் மேனேஜர் வைக்க முடியுமா சார்? ஒரு பேஜுக்குள்ள சார் பேஜுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. சம்பந்தம் இல்லையா? நம்ம உங்களோட Facebook அக்கவுண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு அக்கவுண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறாங்க, சரிங்களா? ஓகே. அந்த அக்கவுண்டே நீங்க மல்டிபிள் அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பிசினஸ் மேனேஜர். அதாவது என்ன அப்படின்னா சிம்பிளாங்க உங்களோட Facebook அக்கவுண்ட்டுக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் மேனேஜர் அக்கவுண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிசினஸ் மேனேஜர் அக்கவுண்ட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கிரீன் இப்ப வெயிட் பண்ணுங்க, நான் என்னோடது நான் காட்டுறேன். ஓகே, நான் என்னோட ஆட்ஸ் மேனேஜர் அக்கவுண்ட் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டை நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணும்போது இதெல்லாம் தான் சார் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பிசினஸ் மேனேஜர் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போ ரைடர்ஸ் ஐகான் அப்படின்ற ஒரு கிளையண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 2 ஆட் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஒரு பிசினஸ் மேனேஜர் அக்கௌண்ட் நீங்க மல்டிபிள் பிசினஸ் மேனேஜர் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம்.
அந்த பிசினஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்குள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிசினஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்குள்ளயும் நீங்க மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் அக்கௌண்ட்ஸ்குள்ள தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் கேம்பெயின்ஸ், அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இங்க காட்டின ஸ்ட்ரக்சர். நம்ம ஒரு ஆட்ஸ் மேனேஜர் வச்சிருக்கோம், அந்த ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள நம்ம மல்டிபிள் ஆட் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள லைக் வந்துட்டு பாருங்க, ரைடர்ஸ் ஐகான்குள்ளேயே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல்குள்ளேயே நான் 2 அக்கௌண்ட் வந்துட்டு வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ஜி ப்ரோ கண்ணன் அப்படின்றது உங்களோட அக்கௌண்ட், கரெக்ட்டுங்களா? உங்களோட பிசினஸ் அக்கௌண்ட். இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு நான் இப்போ இதுக்குள்ள ஒரே ஒரு ஆட் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன். இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள லைக் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க என்னையும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது நான்றது வென்சன் அகாடமி. வென்சன் அகாடமிக்கு நீங்க கேம்பெயின் கிரியேட் பண்றதா இருந்தாலும் இந்த ஒரே ஆட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜீவனியா மேமோட பிசினஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு டேக்கிள் பண்ணி நீங்க அவங்களுக்கு பிசினஸ் நீங்க ரன் பண்ணி கொடுக்கணும்னாலும் உங்களோட இந்த ஆட் அக்கௌண்ட் வழியாவே நீங்க ரன் பண்ணிக்கலாம். இந்த ஆட் அக்கௌண்ட் வழியாவே நீங்க ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா லைக் அவங்களோட Facebook பேஜோட அக்சஸ் வந்துட்டு வேணும். இதுதான் நேத்து செக்ஷன்ல உங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம். Facebook பேஜுக்குள்ள இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேணாங்க. இப்ப பாருங்களேன், ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் அக்கௌண்ட். இந்த ஆட் அக்கௌண்ட்க்குள்ள லைக் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் கேம்பெயின்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேம்பெயின்ஸ்க்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் செட் கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் செட்ல நீங்க மல்டிபிள் ஆட் காப்பீஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுதான் இப்ப நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்கியூஸ் பண்ணி இப்போ உங்க பிசினஸ் பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா? ஒரு கேம்பெயின் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது Okay, sir. Okay. 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 Okay.
சோ அப்ப அந்த ஓகே எஸ் சார் ஓகே ஓகே எஸ் சார். இல்ல சார், எனக்கு அதுதான் சார். இப்ப மெட்டா பிசினஸ் மேனேஜர் ஒரு பேஜ், நம்ம அதாவது ஃபேஸ்புக் பேஜ் சார். ஆட்ஸ் மேனேஜர் வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆட்ஸ் மேனேஜர்னா, நான் ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கேன்னா, ஒரு ஆட்ஸ் மேனேஜர்னா ஒரு அக்கௌண்ட் ஆட் அக்கௌண்ட் மீன்ஸ் இப்ப ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம், ஒரு கேம்பெயின் பண்றதுக்காக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம். அந்த ஆட் அக்கௌண்ட்ல மல்டிபிள் கேம்பெயின் பண்ணலாம். மல்டிபிள் ப்ராடக்ட், மல்டிபிள் சர்வீஸ், கரெக்ட் சார். இப்ப அந்த ஆட் அக்கௌண்ட்டை இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளைண்ட் வந்து என்னன்னா, எங்களுக்கு அதை கஸ்டமைஸ் தனியா கொடுத்துருங்க, அதை செப்பரேட் பண்ணி நாங்க அதை இது பண்ணிக்கிறோம், மானிட்டர் பர்பஸ்க்காக நாங்க அதை கேட்கிறோம்னா ஆட் அக்கௌண்ட் தான். நம்ம ஆட் அக்கௌண்ட் எத்தனை வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா சார் ஆட் மேனேஜருக்கு? ஆனா ஆட்ஸ் மேனேஜர் ஒரு ஆட்ஸ் மேனேஜர் தான், நான் மட்டும் தான், நான் தான் அதை இது பண்ண முடியும். ஓகே சார். டூல், எஸ் சார், எஸ் சார், அதான் டூல். ஆட்ஸ் மேனேஜர், ஓகே. ஓகே சார், கரெக்ட் சார், கரெக்ட் சார், ஓகே. ஓகே சார், ஓகே சார். அதான் சார், ஆட்ஸ் மேனேஜருக்குள்ள ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் கேம்பெயின் பண்ணிக்கலாம்.
ஆட்ஸ் மேனேஜர்ல மல்டிபிள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் கிளைண்ட்டுக்கு நம்ம மல்டிபிள் கேம்பெயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், செட் பண்ண முடியும் சார். டிஃபரன்ஸ் ஆட் செட். ஓகே சார், அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே சார், கிளியர் ஆயிடுச்சு சார். இப்போ அன்னைக்கு கேட்டது சார், இப்போ ஆடு அந்த ஆட் போடுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை ஆட் வேணாலும் போட்டுக்கலாம் ஆட் காப்பீஸ். எஸ் சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். அது நம்ம இது ஸ்பெசிஃபிக்கா எந்த ஆட் வந்து நமக்கு ரீச் ஆகுதுங்கறத நம்ம பார்க்க முடியுமா? ஓகேங்க சார். ஓகேங்க சார்.
ஓகேங்க சார். ஓகே.
சார் விவேக் சார். சார் இப்ப நீங்க இதுல மாடியூல்ஸ்ல இப்ப இவங்களுக்கு வந்து அந்த 5 ப்ராடக்ட் எடுத்துட்டு அந்த 5 ப்ராடக்ட்டுக்கு கேம்பெயின் மாதிரி இது பண்ணுமா சார்? ஸ்ட்ரக்சர், அத கேம்பெயின் ஸ்ட்ரக்சர் மட்டும். ம். ஓகே சார். ஓகே சார். ஆமா சார். ஓகே சார். ஓகே சார். ஆமா சார். ஆமா சார். எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். ம். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இல்ல சார் கிரியேட் பண்ணலாம் சார். ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். Thank you, sir. Thank you.